ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். பொங்கல் வந்துருச்சுல, 2 நாளில் நம்மளுக்கு பொங்கல் வரப்போகுது. அப்போது நம்ம ஈஸியாக குக்கரில் எப்படி பொங்கல் பண்ணலான்னு நான் இன்றைக்கி ரெசிபியாக போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொங்கல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 300 கிராம் இருக்குது. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். இதோட பாசிப்பருப்பு சேர்க்கணும். இது ஒரு 50 கிராம் இருக்குது. அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விட்டுக்கலாம். நல்லா ஊற வந்த பிறகு நம்ம பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு மொத்தம் 3.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 3 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால் சேர்த்து மொத்தம் 3.5 கப்பு. பொங்கல் நல்லா வெந்து குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. 1/2 கப்பு பாலையும் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்கி வந்த பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். 5 விசில் விட்டு வரும்போது நம்மளுக்கு அரிசி நல்லா குழஞ்சி வந்துடும். இது வெந்து வரதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பால் காய்ச்சிடலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். மொத்தம் 300 கிராம் அரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 400 கிராம் எடுத்தேன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக போதும்னா 300 கிராம் மட்டும் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துடலாம். அப்படியே நம்மளுக்கு போடும்போது கல் மணலாம் பொங்கல் சாப்பிடும்போது கடிக்கிறதுனால இந்த மாதிரி கரைச்சி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டியை விட்டு இந்த சாப்பாடை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்ட பிறகு நம்ம இதில் இப்போது காய்ச்சி வச்சிருக்கிற சர்க்கரை பாகை சேர்த்துடலாம். பாருங்கள், வடிகட்டல லாஸ்ட்டில் எவ்வளோ தூசி இருக்குது. இதனால பால் காய்ச்சி ஊற்றும்போது நம்மளுக்கு இந்த தூசியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பொங்கல் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம கிண்டிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லூஸாகவே நம்ம இதை கிண்டி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். இதில் நான் நெய் ஊற்ற போகிறேன். நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுறேன். அப்போ தான் பொங்கலுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த கரண்டிக்கு 2 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் நல்லா உருகி வந்துருச்சு. இதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃப்ரையாக வந்தோடனே நம்ம கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் முந்திரியெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு 4 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் பொங்கல் நீங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல்.